அங்க செம்மொழி பூங்கா போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அ என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா இடமுமே அழகா இருந்தது. எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, எந்த இடத்த பார்த்தாலும் விடக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லா இடமும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அந்த பேப்பர் ரோஸ் அதுவே மல்டி கலர்ல அழகா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா இடமுமே அட்ராக்டிவா இருந்தது. டைமிங் வந்து காலையில 6:00லேருந்து ஈவினிங் 7:00 வரைக்கும். 6:30லேருந்தே எல்லாரையும் வெளிய பத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான் அதோட வரைபடம். லைக் என்னென்ன எது எது இருக்குன்னு சொல்லி பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு குறியீடுகள் போட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸில வந்து தோட்டம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகரந்த தோட்டம், அப்புறம் பாலைவனம், பாறையிலேயே அப்புறம் கேக்டஸ் அந்த மாரி நெறையா வச்சிருந்தாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளையாடுறதுக்குன்னு செப்பரேட்டா இடம் வச்சிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் மாரி இருந்த இடமே நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி நெறைய ரோஸ், நெறையா ரோஸ். இங்க பார்த்தீங்களா? எவ்ளோ எவ்ளோ பெரிய பெரிய ரோஸஸா அப்படியே அழகா இருந்தது. எப்புட்றா இவ்ளோ வளர்த்தீங்கன்ற அளவுக்கு இருந்தது. நல்லா இருந்தது. தென் நெறைய இடத்துல நெறைய ஸ்டாச்சூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா 3, 4 ஸ்டாச்சு இருக்கு. அது எல்லாமே அழகா இருந்தது. ஸோ இதுதான் நீங்க என்ட்ரி ஆகுற இடம். என்ட்ரி டிக்கெட் வந்து ₹15 வாங்குறாங்க. வொர்த்து தான். நான் உள்ள போறப்போ ஓகே ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அதில திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சுட்டு தான் உள்ள போனோம். பட் நாங்க உள்ள என்டர் ஆனது வந்து 12:15 நாங்க வெளிய வந்தது வந்து 6:45 வெளிய போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெளிய வந்தோம். ஸோ அவ்ளோ இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. நெறைய ஸ்டாச்சூஸ் இருக்கு. நெறைய பூ இருக்கு. நெறைய இடத்துல வந்து அந்த சீட்டே வந்து அழகா போட்டிருந்தாங்க. ஈவன் வந்து இந்த ஒயிட் கலர்ல சேர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதுலலாம் கூட ஈவினிங் 6:00 லைட் போட்டதுக்கப்புறம் கலர் மாறி மாறி லைட் எரியுது. அப்புறம் அங்கங்க பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளைஸ்லயும் லைட் எரிஞ்சது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது பக்கத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கலாம். பலூன் எல்லாம் அழகா இருந்தது. இந்த பலூன்லயுமே லைட் எரிஞ்சது நைட்டு. பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ஆசையா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. எல்லா இடமுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காம் அண்ட் சாட்டிஸ்ஃபைடா ஒரு பிளேஸ் இருந்த மாரி இருந்தது. கூட்டம் இருந்தது ஓகே. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து நடந்து ஒரு ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம். அங்க உள்ளேயே வந்து ராட்டினம்லாம் இருந்தது. இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு பணிப்பகிர்வு கூடம்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் பில்டிங் இருந்தது. தென் லைப்ரரி இருக்கு. உட்காந்து படிக்கிறதுக்குன்னு இடம் இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்க. பட் நெறைய இடத்துல வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ரைட்ஸ் எல்லாம் நெறையா இருந்தது. குட்டி பசங்களுக்கு இந்த ட்ரெயினு, கொலம்பஸ், அப்புறம் டிஸ்கோ டான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஜயன்ட் வீல் எல்லாமே இருந்தது. நல்லா இருந்துச்சு. ₹100 ஒரு ஒரு ரைடுக்கும் டிக்கெட்டுன்னு நெனைக்கிறேன். தட் டிபெண்ட்ஸ். அந்த குழந்தைங்க இதெல்லாம் 70, 80ன்னு நெனைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ளேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. ஸோ நாங்க ரெஸ்டாரண்ட்ல போய் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தோம். அது இந்த ரைட் போற இடத்துக்கு பக்கத்திலேயே தான் உள்ள போனோம். அப்புறம் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் டூர்ன்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா இருந்ததுன்னு நெனைக்கிறேன் உள்ள. நாங்க உள்ள போல. ஆ லைக் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஆ ஃபுட் கோர்ட் வந்து ஒரு 4, 5 கடை இருந்தது. ஜூஸ் ஷாப், சாட் கார்னர், அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட். பட் செம கூட்டம். இப்ப நான் காமிக்கிறப்போ உங்களுக்கு பெருசா கூட்டம் இருக்காது. ஈவினிங் வந்து போனா அவ்ளோ கூட்டம். ரொம்ப ரொம்ப கூட்டம். தென் இந்த கேக்டஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நெறைய பூ இருந்தது. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா. தென் ஜிம் கூட இருந்தது. ஜிம் வந்து நார்மலா எல்லா பார்க்லயும் இருக்கிறது மாதிரி இல்லாம, வெயிட்டோட செஸ்ட் ஒர்க் அவுட் அது இதுன்னு பண்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. தென் லேக் செட்டப்பு, அதில அந்த லில்லிஸ் அழகா இருந்தது. அதில நெறைய கப்பி ஃபிஷ் குட்டி குட்டியா ஓடிட்டு இருந்துச்சு அழகா கலர் கலரா. அப்புறம் ஓப்பன் தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப்பும் வச்சிருக்காங்க. இந்த லேக் பக்கத்திலேயே அந்த வியூ பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி ஸ்டெப்ஸோட. அதுவும் நல்லா இருந்தது. ஈவ்னிங் வந்து ஏதாவது ப்ரோகிராம்ஸ் மாதிரி பண்றாங்க. லைக் நெறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. மேபி லைக் இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி ஆர் டிபேட் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த லில்லிஸ், அந்த கப்பி ஃபிஷ் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்தது. நெறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் இருந்தது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, மேபி நான் ஏன் இவ்ளோ எக்ஸாஜரேட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகா இருந்தது. ஊட்டியில போய் இருந்த மாதிரி இருந்தது. நெறையா பூ நான் சொன்னேன்ல அந்த ஓப்பன் தியேட்டர் இதான். அந்த ஓப்பன் தியேட்டர் நெறையா ஸ்டெப்ஸோட, அங்க முன்னாடி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அங்க சின்னதா ப்ரோகிராம்லாம் பண்றாங்க. நைட் வந்து நல்லா இருந்துச்சு. இதில எல்லாத்துலயுமே லைட் போட்டு அழகா இருந்தது. தென் எல்லா ஸ்டாச்சூஸ் பட்டர்ஃப்ளை, மானு, எலிஃபேண்ட்டு அது இது எல்லாத்துலயும் லைட் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. லைக் எவ்வளோ வருஷத்துக்கு இது இப்படி அழகா இருக்கும்னு தெரியல. பட் நைட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா,
6:30, 6:45க்குள்ள வெளிய அனுப்புறதுக்கு பதிலா ஒரு 8 மணி வரைக்கும் இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. பிகாஸ் லைட் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பட் ஒரு 6:15க்கு இருட்டானதுக்கப்புறம் லைட் போடுறாங்க. 6:30க்குலாம் வந்து வெளிய அனுப்ப ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, நமக்கு அந்த ஃபீல் வந்து ஃபீல் பண்ற எங்க என்ன இருக்குன்னு பார்த்து லைட் இருக்கப்ப பார்க்கறதுக்குள்ளேயே வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இந்த நீங்க டே டைம்ல போறத விட நைட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 7 பிஎம் 8 பிஎம் ஆக்குனா ரொம்ப நல்லாருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஈவினிங் ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுன்னு சொன்னேன்ல, பாருங்க எவ்ளோ கூட்டம் இருக்கு இந்த ஈவினிங் ஃபுட் கோர்ட்ல. இதான் நான் சொன்ன ஜிம்மு. ஸோ ஈச் அந்த 5 கேஜி வெயிட்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திட்டு செஸ்ட் ஒர்க் அவுட்டு அது இதுன்னு நெறையா பண்ற மாதிரி நெறையா வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. நார்மலா இல்லாம டிஃப்ரெண்ட்டா லைக் லேட்டு, செஸ்ட்டு, லெக்கு எல்லாமே பண்ற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலயும் லைட்ஸ் அழகா இருக்கு. அந்த எல்லோ லைட் அந்த சன் செட் ஆகுறப்போ பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்துலயுமே வந்து லைட் எரிஞ்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு இடத்துலயும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா மீன்ஸ் லைக் ஒரு 1 ஃபீட்டுக்கு பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க. அது எல்லாத்துலயும் லைட் எரிஞ்சது. அழகா இருந்துச்சு. இந்த பலூன்ஸ்லலாம் கூட லைட் எரியுது பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய இடத்துல இந்த பூ வந்து ஆர்ச் மாதிரி வச்சு அதுக்கு பக்கத்துல சீட் போட்டிருந்தாங்க. அங்க நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். தென் நெறைய இடத்துல வந்து பின்னாடி கார்டன் இருக்கும். சேர் போட்டிருக்காங்க. பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. நான் சொன்னேன்ல ஈவினிங் அந்த லேக் மாதிரி செட்டப்ல லைட்லாம் போட்டிருந்தாங்கன்னு பார்க்க அழகா இருக்கு பாருங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து கரெக்ட்டா சன்செட் ஆகறதுக்கு ஒரு 5:45, 5:30க்கு போனோம்னா அழகா ஃபோட்டோ எடுக்கலாம். தென் நாங்க கொலம்பஸ் ரைடும், டிஸ்கோ டான்ஸும் போனோம். நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வானத்தில ஒரு 6 மணிக்கு ஆனோனே நெறையா ஈகிள் மேல பறந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த ரைட்ஸுமே வந்து ரொம்ப நேரம் ஓட்டுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஓட்டுறாங்க. நார்மலா நம்ம இப்போ பொருட்காட்சியிலலாம் போனோம்னா ஒரு 2, 3 மினிட்ஸ்ல அனுப்பிச்சுடுவாங்க. இங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ரைட்ஸ் வந்து இப்போ நான் கொலம்பஸ் ஏறுனேன். எப்படியும் ஒரு 30 தடவையாவது ஆட்டியிருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப லாங் டியூரேஷன் இருந்த மாரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாயன்ட் வீல் எல்லாமே லைட்டிங்ஸ் எல்லாமே சான்ஸே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஃபுல் லைட் போட்டதுக்கப்புறம் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகுது. அந்த வியூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பலூன்ஸ்லலாம் லைட் எரியுது பாருங்க அழகா. செம்பருத்தி பூவும் எல்லா கலர்ஸ்லயும் அழகழகா இருந்தது. எப்படி இவ்ளோ பூ வந்து இங்க வளர்த்தாங்கன்னு தெரியல. எல்லாத்துலயும் அழகழகா இருந்தது பூ கலர் கலரா. இந்த பட்டர்ஃப்ளை பாருங்க அழகா லைட் எரியுது. பலூன்ஸ், பட்டர்ஃப்ளை. இதோ அங்க ஒரு பட்டர்ஃப்ளை, இங்க ஒரு பட்டர்ஃப்ளை. அந்த மாதிரி நெறைய பட்டர்ஃப்ளை இருந்தது. மான்ல லைட் எரியுது பாருங்க. இங்க ஒரு குட்டி மான், இங்க ஒரு பெரிய மான். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப இது இப்ப இந்த வீடியோ பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த மான் கொம்பு வரைக்கும் லைட் எரிஞ்சுட்டு இருந்தது அழகா. சீட்ல எல்லாம் வந்து லைட் சேஞ்ச் ஆகுது சொன்னேன் இல்லைங்களா? அந்த அங்கங்க தெரியுது பாருங்க. ஆக்சுவலி ஒயிட் பேஸ்ல பிளாஸ்டிக்ல சீட் போட்டிருக்காங்க. இது வந்து பெஞ்ச் மாரி இருக்கு பாருங்க. அதிலேயே லைட் மாறுது கலர் கலரா. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மான் ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நாங்க அங்க போய் பார்க்கும்போதே 6:40 அதனால பக்கத்துல உள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ஊஞ்சல் உட்காரலாமா இல்லையான்னு தெரியல. பட் அழகா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீட்ல வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. எல்லாரும் மனசு இல்லாம வெளிய வந்ததுக்கப்புறமா அங்க இங்கன்னு நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம்.